ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வர்மா அப்படிங்கிறவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. லைட்டாக இந்த மூவியோட ஸ்டோரியை பார்த்துடலாம். இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் நம்ம வந்து ஸ்பைடர் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்லாம் மலை விட்டு கடிக்க விட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் ஸ்பைடர் மேனாக மாற மாட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடியிலேருந்து குதிச்சு நான் பேட்மேனாக ஆறானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சினிமாவில் தாண்டா நடக்கும், ரியாலிட்டியில் இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டிஸ்கஸ் பண்ணுவான். இந்த ஸ்பைடர் மேன், பேட்மேன் இவங்கெல்லாம் வந்து இப்படி ஆறதுக்கு முன்னாடியே அவங்க பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அதுக்கடுத்து பார்த்தா அவங்க வீடு வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிகிட்டு இருக்கும். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் உள்ளே மாட்டிகிட்டு இருப்பாங்க. இவன் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். யோசிக்காதீங்க, இவன் தான் அந்த வேலையை பார்த்தது. சூப்பர். இவன் வந்து ஹீரோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, ஒரு வில்லன். அதுக்கப்புறமா எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் ஓனராக இருப்பான். அந்த சக்தி வந்து எப்படியாச்சும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு சைடில் நம்ம ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வெட்டி வேலை பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு அக்கா வந்து சம்பாரித்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஜாலியாக இருப்பான். திடீர்னு அவன் கையில் வந்து ஒரு ஸ்டோன் கிடைக்கும். அந்த ஸ்டோன் தான் அவனுக்கு வந்து நிறைய சக்தியை கொடுத்து அவனோட அந்த வில்லேஜில் அவனுக்கு இருந்த அந்த அப்பியரன்ஸ் அப்படியே டோட்டலாக மாற்றி ஒரு ரெஸ்பெக்டாக க்ரியேட் பண்ணும். அந்த ஸ்டோனில் வந்து என்ன சக்தி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹனுமான் அந்த சக்தி தான் இருக்கும். அவங்க ஊரில் வந்து அந்த மலையையும் விட பெருசாக ஹனுமான் அந்த சிலையை வச்சுருப்பாங்க. இது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த சக்தி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனுக்கு வந்து எப்படியாச்சும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த வில்லன் வந்து இவன்கிட்டருந்து அந்த ஸ்டோனை வாங்கி நம்மளுக்கு அந்த சக்தி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் வந்து வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. அதே போல் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இதெல்லாமே நல்லா இருக்குது இந்த மூவியில். அண்ட் வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடிலாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவன் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தி கிடச்சிச்சில, அதுக்காக வேணுமோ பண்ணுறதுலாம் இதெல்லாம் அந்த ஹீரோ பண்ணிட்டாங்க, இந்த ஹீரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக காமெடியாக கொண்டு போவாங்க. அதே போல் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 25 crore தான். ஆனால் அந்த ஹனுமான் சிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இந்த பட்ஜெட்டில் சூப்பராக ஒரு நல்ல மூவி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது. பட்ஜெட்டை விட சூப்பராக தான் மூவி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூவோட மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.